அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால அழைக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு ஏசப்பாவுக்குள்ள புதிதா இதை பார்க்கிற பிள்ளைகள், ஏசப்பா நம்முடைய வீட்டு வாசல் அருகே வந்துட்டார். தயவு செய்து பின்வாங்கி போயிடாதீங்கப்பா, பின்வாங்கி போயிடாதீங்கப்பா. ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, வீட்டு ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, ஆவியில இருங்க, அனலா இருங்க. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு அநேக பிள்ளைகளை பிசாசு விளக்கல்றா. எப்படின்னா நிர்விசாரம், அவிவிசுவாசமான எண்ணம், சந்தேகமான எண்ணம், இன்னைக்கு துணிகரமான பாவங்கள், அடிமைத்தனங்கள், விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், அசுத்தங்கள், ஏதாவது உங்களை நீங்க எதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு துக்கம் உண்ற காரியங்கள் உங்களுக்குள்ள பிசாசு வச்சிருக்கிறானோ அதையே ஆயுதமா எடுத்து நீங்க பயன்படுத்துறான். தயவு செய்து வருகையில போகாம விட்டுறாதீங்க. இது கடைசி கால சபை எச்சரிப்பின் சத்தம். இந்த யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எங்கெல்லாம் பாக்குறீங்களோ, ஏசப்பா உங்களை ஒருபோதும் கைவிடுறது இல்ல, அவர் உங்களை விட்டு கொடுக்கறது இல்ல. இன்னைக்கே திரும்பி வாங்க. ஏன்னா அதே ஓசியா 11வது அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்து படிங்கம்மா. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறது இல்லை. கடைசி காலத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தேவனுக்காக வைராக்கியமாய் கடைசி கால யுத்த சந்ததி அவன் விளந்தல்ல, கெட்சிக்கிற சிங்கம் போல போராடுறான். நீ சோத்து போகாத, நம்பிக்கை விட்டுறாத, கைவிட்டுறாத. அதான் கீழ் வசனம் சொல்லுது, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுறது இல்ல, ஒருபோதும் கர்த்தர் உங்களை விட்டு கைவிட்டு போறவர் அல்ல, உங்களை ஒருபோதும் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. இன்னைக்கு அந்த பாவத்தை ஜெயிக்கிற ஒரு பலன், இன்னைக்கு அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துருங்க. இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க கட்டுகளை கர்த்தர் உடைப்பாரு. நீங்களும் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு தேவனால அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவன் வஞ்சிக்கிறான். அநேக பிள்ளைகள் வழி தப்பி பின்மாற்றமா போறதை நான் பாக்குறேன். இன்னைக்கு என்னுடைய ஆவியில உணர்றேன். ஏன்னா வசனம் சொல்லுது, ஓசியாக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 1-2 இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்கம்மா, உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. உங்களுடைய பாருங்க எந்த வார்த்தைகள் ஆண்டவர் துக்கப்படுத்துது, இதுவரைக்கும் எதெல்லாம் துக்கப்படுத்துறீங்க அதை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை மன்னிக்கிறவர், கைவிடுறவர் அல்ல. இந்த வருஷத்துல நீங்க விழுந்த இடத்துல தூக்கி நிறுத்துகிறவர். பிசாசு கொடுக்கிற தவறான எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், சிந்தனையில இருக்கிற போராட்டங்கள், நிர்விசாரங்கள், அதை பார்த்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வழி தப்பி போயிடாதீங்க. கர்த்தர் ஒருபோதும் கைவிடுறவர் அல்ல. அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அவர் உங்களுக்காக பரிதபிக்கிறாரு. மனம் திரும்புகிற ஒரே பாவிய 99 ஆடுகள்ல ஒரு ஆடு தேடி வந்தாரு. அந்த ஆடு நீங்க தான். இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க தான். எந்த பாவங்கள், எந்த அக்கிரமங்கள் என் கர்த்தரால பாருங்க கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் இயேசுவால மன்னிக்கப்படாத எந்த பாவம் ஒன்றுமே கிடையாது. என் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துலதான் பாவத்துக்கு மீட்பு உண்டு. திரும்பவும் என்ன செய்யாதீங்க, பாவத்துக்குள்ள போகாதீங்க. இதுவரைக்கும் பாவம் செய்திருந்தா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான். நீங்க ஒப்பு கொடுத்து உள்ள வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார்.